பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். கடகராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு? கடகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இல்லை, இந்தியாவே அதிருது. திருப்பி கடகத்தில் ஒருத்தரை பற்றியே சொல்கிறேன் அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுறாங்க. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கடகத்தில். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய அபிப்பிராயம், ஜோதிடம், ஜாதகம் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் மாறிடும். தவறான புரிதல் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, சரியான புரிதல் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியும். 12 ராசிகளில் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குமான்னு கேட்டால் 65% முதல் 70% வரை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 30% பிறவி ஜாதகம், தசாபுக்தி, இதை தவிர தனி மனித ஒழுக்கம், அத்தனை கிரகங்களும் சொல்கிறது, நீ ஒழுக்கமாக இருந்தா உன்னை நான் விட்டுருவேன். நீ இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு சாமி இல்லை, ஜோதிடம் இல்லை அப்படின்னு எனக்கு எது விந்தையாக இருக்குன்னா, ஜோதிடமே பொய்ன்னு சொல்லக்கூடிய பலரும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமைன்னு தான் சொல்லிட்டு திரியிறாங்க. இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கையில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிரகத்தை வச்சு கவுண்ட் பண்ணுறாங்க. நாட்களையும் இது 12 மாதத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்ன டபுள் ஸ்டாண்டர்டுன்னு எனக்கே புரியல. ஆக இப்படி தகுடு தத்தம் பண்ணிட்டு தெரியக்கூடிய பல பேர் கமெண்ட்ஸில் தவறான அநாகரிகமான ஒரு ஆப்போசிட்டான எதிர்மறையான கருத்துக்களை போடுறது உண்டு. இவங்க 10 லட்சம் கமெண்ட்ஸ் நெகட்டிவாக போட்டாலும் நாங்கள் மறுபடியும் எழுந்து வருவோம், பாசிட்டிவாக தான் பேசுவோம். கடகம் தான் அது.
அதுக்கு சாட்சி. எல்லா ராசியையும் அரவணைச்சு போகக்கூடிய இந்த கடகத்துக்கு சனி வக்ர பயிற்சி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சனி வக்ர பயிற்சி. ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி கடகத்துக்கு வந்து அப்சல்யூட் ஒரு ஒரு மார்வலஸான அப்லிஃப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய பயிற்சி. மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் முதல்வர் கூட சொன்னார், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது டீசர் தான், இனிமேல் தாண்டா ட்ரெய்லரும் மெயின் பிக்சரும் இருக்குன்னாரு அவர் பாணியில். இப்போ அவரும் ஜெயிப்பாருன்னு நம்ம பல மாதம் முன்னாடி சொன்னோம். இவர் தான் ஜெயிப்பாருன்னு நம்ம பல பத்திரிகைகளில் நம்ம சேனல்ல எல்லாம் சொன்னோம். இது வந்து ஒரு அறைகோவல் தான். எப்பவுமே எந்த ராசியிலையும் கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. என்னதான் கிரகங்கள் கொட்டி கொடுத்தாலும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் இல்லாதவன் தோத்துக்கிட்டே தான் இருப்பான். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கடகத்துக்கு பாக்யஸ்தானத்தில் சனி வந்து அங்கேயே வக்ரம் பெற்று ஜென்மகுரு 5, 7, 9ஆம் வீடுகளை உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய கடகம். என்னதான் இதுக்கு மேலே வேணும்? ஜோதிடர்களாக நாங்கள் கேட்கக்கூடியது இதுதான். எனக்கு நல்லது நடக்கலை, எனக்கு நல்லது நடக்கலைன்னு அவங்க ஒருத்தரை வச்சு எல்லா கடகராசியும் ஒப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. பல கடகராசி என்பவர்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நமக்கு தெரிஞ்ச உதாரணமாக சொல்கிறோம். இவரெல்லாம் ஜெயிப்பாரா? பா காமெடி பண்ணாதீங்கப்பா, ஒரு சீட்டு வருமா அப்படின்னு போனதில் பக்கத்தில் 08ன்னு போட்டு அடித்தார். 108 திவ்ய பிரபந்தங்கள் திவ்ய தேசங்கள்னு 108ன்னு கரெக்டாக அந்த நம்பர் வந்தது கடவுளுடைய கடாட்சம். நீங்கள் அவருக்கு வேறு எந்த சீட்டு வேணால் வந்துருக்கலாம். 111 அன்லக்கி நம்பர் வந்துடலாம், 101 வந்துடலாம் நல்ல ஓரளவுக்கு. ஆனால் 108ங்கிறது அச்சாண்டா அப்படின்ற மாதிரி. அந்த 108 தான் 8 அப்படிங்கிறது நிரந்தரம்னு சொல்கிறோம். 8 அப்படிங்கிறது நிரந்தரம்னு சொல்கிறோம். அதுதான் கடகத்துக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா உதாரணம், எக்ஸாம்பிள், தெரிஞ்ச உதாரணம். கடகத்துக்கு இப்போ என்ன காலகட்டங்கள் சனி வக்ர பயிற்சினால் அப்படின்னா, ரொம்ப மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு வரும், பயங்கர கிளாரிட்டி இருக்கும். என் லைஃப் இதுதான், இது வரைக்கும் இதுதான் நடந்தது, இனிமேல் இதுதான் நடக்க போகுது. நான் வந்து கிளியராக இந்த முடிவு எடுக்க போகிறேன், இந்த முடிவு எடுத்த இந்த டைரெக்ஷனில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். யார் கூட வரீங்களோ வாங்க, வராதவங்களாம் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுங்க, சிவாஜி படம் மாதிரி. அப்படி கடகம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அவர் அதே முடிவை தான் முதல்வரும் எடுத்தார். யார் கூட வரீங்களோ வாங்க, கூட வரலையா அவரே சொன்னார், அதெல்லாம் வரி பண்ணாதீங்க, நானே கவலைப்படலை அப்படிங்கிறாரு. இதில் வேறு சில கட்சியினர் அவருடைய பர்சனல் வாழ்க்கையை நினச்சி இவங்க கவலைப்படுற அளவு கூட அவர் படலை. அவனுக்கு தான் டே அண்ட் நைட்டாக உட்காந்து கவலைப்படுறானுங்க. இவர் ஏன் சேரலை, இவர் அவரை கூட பழகிறாரு, இவர் கூட, அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கவலைப்படலை. எவன் என்ன நினச்சிக்கணுமோ நினச்சிக்கோங்க அப்படின்னு அவர் நிம்மதியாக தான் இருக்கார். ஆக கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் தருவார். அதை டைம் பார்த்து கொடுப்பார். இப்போ கடகத்துக்கு வந்து கடந்த 2.5 வருஷம் அவங்க பட்ட கஷ்டம், அதுக்கெல்லாம் ஊதியம் கொடுக்குற மாதிரி, போனஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த 137 நாட்கள் இப்போ கடகத்துக்கு நல்ல மதிப்பு இருக்கும். கண்டிப்பாக அவங்கள சுற்றி இருக்கிற இடத்துல வந்து மரியாதை பயங்கரமாக டெவலப் ஆகும். ஒரு மனுஷனை 10 பேர் மதித்தாலே எதுக்குமே உதவாத ஒருத்தன் கூட எதை வேணால் சாதிக்கலாங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடும். இவ்வளோதான். நீங்கள் பயங்கரமான ஜீனியஸு என்னத்தையும் பார்ப்பான், தொடர்ந்து அவனை பார்க்குறவங்கலாம் அவனை டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே வராங்க. 100, 1000, லட்சம் விட்டுருவேன், அவ்வளோதெல்லாம் தாங்க மாட்டான். இது மனிதனுடைய மனசுடைய டிசைன். அப்போது கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் நல்ல மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மரியாதையை என்ன பண்ணுவாங்க, கடகம் என்ன பண்ணுவாங்க, அந்த மரியாதை வாங்கி வச்சுட்டு அடுத்தது இன்னும் அதிகமான மரியாதையை நான் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி கடகத்துக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா சடன் ரைஸ் இன் இன்கம் இருக்கும். திடீர்னு வந்து யோகங்கள் வரா மாதிரி நம்மளுடைய வருமானத்தில் வந்து அபரிவிதமான முன்னேற்றம்னு சொல்லுவோம். நார்மலாக சொல்லணுன்னா சராசரியாக இன்றைக்கி இந்தியாவில் வந்து 10,000 20,000 அப்படி சம்பாதிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து 20,000 சம்பாதிக்கிறவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரமோ இது கிளிக் ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவில் 2 மாதம் முன்னாடி வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கான்,
ஃபேஸ்புக்கில் ஆடு கொடுத்தான், 2 மாதத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டில் இருக்கான். இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்போது யார் வேணால் பணம் சம்பாதிக்கலாம், கொஞ்சம் திறமை, கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தா. கடகத்துக்கு இது 3மே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் கடகம் வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி, அதாவது தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார் நான் ஒரு மெசேஜை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக வருவாங்க. பில்லா படம் ரஜினி மாதிரி மறுபடி உயிர் தெழுந்து வந்து நான் வந்து சாதிக்கிறேன், 3 முகம் ரஜினி மாதிரி அப்படி வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டியாக உருவெடுக்க போகிறாங்க. எல்லா விஷயத்துலையுமே மதிக்காத பொண்டாட்டி, மதிக்காத குழந்தைங்க, மாமனார் மாமியார் இதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த கடகம், நீங்கள் மதித்தா மதிங்க, மதிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் மிதித்தாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மெசேஜை இந்த உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக கடகராசினர் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பெருமாள், முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த கடவுளை வந்து கடகம் வந்து இப்போ பிடிச்சிக்கணும். லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி வந்து தன்னுடைய பக்தனை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றினாரோ, அப்படி கடகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களையும் அவர் மிக கொடுமையான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி கட்டி அணைச்சி மடியில் வச்சுக்குவார். அதுதான் கடவுளுங்கிறது. கடவுளுடைய கருணை என்பது வந்து எப்படின்னா சிந்தனைக்கே அப்பாற்பட்டது. நம்ம அவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அதையும் மன்னிப்பான். அதுக்காக நம்ம வந்து இவன் தான் மன்னிக்கிறானே, இன்னொரு 10 தப்பு அட்வான்ஸாக பண்ணி வைப்போன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு கோபம் வர வேண்டாம், வரலான்னு நினச்சாலே போகிறோம் காலி. நம்ம அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். உச்சத்தில் இருந்த பல கார்ப்பரேட் கம்பெனிகள் மிச்சத்தில் கூட இல்லாமல் ஆயிட்டாங்க. மிகப்பெரிய நடிகர்கள் தெருவுக்கெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள்.